Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. so that எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். So next we have to see example number 6. Example 6ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Find the value of y power n for the function y equal to sin h 2x into cos 4x. So ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க in terms of sin and cosல. இன்னும் சொல்ல போனால் அது வந்து ஹைப்பர்பாலிக்ல கொடுத்துருக்காங்க. trigonometric ratios. So y is equal to sin h 2x into cos 4x அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் and we are going to find the value for y power n, that is nth derivative உடைய வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணணும். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு அந்த எல்லாமே வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இங்கே நம்ம இப்போ இது பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. ஓகே, அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எப்படி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 3 divided by x minus 1 into 2x plus 1, 3 divided by x minus 1 the whole square, அந்த மாதிரி கொடுக்கும்போது it will be easy to split up into partial fractions. But in this case it is not possible to split this function into partial fraction. So இந்த மாதிரி கேசஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மறக்காமல் ஆப்ஷன்ஸ் எழுதிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். y பவர் n தான் கேட்டிருக்காங்க இல்லைங்களா, nth டெரிவேட்டிவ் y பவர் n அல்லது yn எது வேணாலும் எப்படி வேணாலும் அதையே நொட்டேஷனில் கொடுக்கலாம், உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ y பவர் n இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1/2 இன்ட்டு r1 பவர் n இன்ட்டு e பவர் 2x இன்ட்டு cos 4x plus n theta 1 minus r2 power n e power minus 2x into cos 4x plus n into theta 2. Then second option y power n is equal to 1/2 into r1 power 1 r1 power n e power 2x into cos, இங்கே 4x கொடுத்துருக்காங்க, அதுக்கு பதிலாக இங்கே 6x கொடுத்துருக்காங்க, plus n into theta 1 plus இங்கே minus இங்கே plus r2 power n e power minus 2x into cos 4x plus n into theta 2. Third option y power n is equal to 1/2 into r1 power n e power 2x into cos 6x plus n theta 1, the same value, minus r2 power n e power minus 2x into cos, இங்கேயும் 6x வந்திருக்குது, இங்கேயும் 6x plus n into theta 2 கொடுத்துருக்காங்க. And the last option is y power n equal to 1/2 into r1 power n e power 2x into cos 4x plus n into theta 1 plus r2 power n e power minus 2x into cos 4x plus n into theta 2. இப்போ இந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. now we are going to find which option is the correct option. ஓகே, சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். given that என்னம்மா கொடுத்துருப்பாங்க, y-ஓட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்குறாங்க, sin h 2x into cos 4x. அப்போது நான் இதை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா sin h 2xக்கு எனக்கு ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா. we know that sin h 2x ஓட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு என்னங்க, e power 2x minus e power minus 2x divided by 2 அப்படிங்கிறது we know that this is the result இல்லைங்களா. ஓகே, we know this formula. இப்போ இந்த ஃபார்முலா எனக்கு தெரியுது அப்படிங்கிறனால நான் அந்த ஃபார்முலாவை போட்டு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறேன். அப்போது instead of sin h 2xக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா e power 2x minus of e power minus 2x by 2 அப்ளை பண்ணிக்கிறேன் into cos 4x அப்படியே தான் இருக்குது. ஸோ அப்படியே எழுதிக்கிறோம். திருப்பி இந்த ஸ்டெப் எப்படி இங்கே எழுதலாம், 1/2ங்கிறத வெளியில் எடுத்துக்கலாங்களா, வெளியில் எடுத்துகிட்டு e power 2x ஆல் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், மைனஸ் ஆஃப் e power minus 2x ஆல் இதை மல்டிப்ளை பண்ணலாங்களா. ஸோ அதான் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். Therefore we get y is equal to, which is not yn, which is y equal to 1/2 into e power 2x into cos 4x minus of e power minus 2x into cos 4x வந்துருக்குதுங்களா. அப்போ இதுக்கு மேலே எனக்கு பண்ண தெரியல, y-ஐ வந்து இதுக்கு மேலே என்னால் வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியல. ஸோ இந்த சிச்சுவேஷன் ஐ வாண்ட் டு அப்ளை த ஃபார்முலா. ஸோ நான் ஏதாவது ஃபார்முலா இதுக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃபார்முலாவே தான், அதனால தான் we know that கொடுத்துருக்குது. ஸோ we know that d power n of e power ax cos bx plus c is equal to, அதாவது nth டெரிவேட்டிவ் நம்ம ஃபைன் பண்ணுறோம். எதுக்குன்னா e power ax cos bx plus cக்கு ஃபைன் பண்ணோம்னா அதனுடைய சொல்யூஷன் எப்படி இருக்கும், அந்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம், r power n into e power ax cos bx plus c plus n pi அப்படிங்கிறது தான் அதனுடைய ஃபார்முலா. ஓகே, இப்போது நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஒய்யும் நம்மளுக்கு தெரியக்கூடிய ஃபார்முலா ரெண்டையும் லிங்க் பண்ணி பாருங்களேன், லிங்க் பண்ண முடியுது. ஸோ 1/2 விட்டுருங்க, அது கான்ஸ்டன்ட் நம்பர். e power 2x into cos 4xன்னு இருக்குது, அதுக்கு பதிலாக இங்கே e power ax into cos bx plus cன்னு இருக்குது. அப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏனுடைய வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன, சியோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ ஜஸ்ட் யூ ஹேவ் டு சப்ஸ்டியூட் ஆல் தோஸ் வேல்யூஸ் இன் த ஃபார்முலா, தென் வி கெட் த required solution. ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாங்களா, which is equal to
என்னங்க வரும் இங்கே வந்து yன்னு கொடுத்துருந்தோம். இப்போ nth டெரிவேட்டிவ் நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். ஏன்னா ஃபார்முலாவும் இன் டர்ம்ஸ் ஆஃப் nth டெரிவேட்டிவ்க்கு தான் எழுதியிருக்கிறோம். ஸோ yn இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் வேல்யூ 1/2 அப்படியே வச்சுக்கோங்க இன்ட்டு ஆர் இதில் ஏன் வந்து ஆர் பவர் என்னுக்கு பதிலாக R1 பவர் n கொடுத்துருக்குறோம் அப்படின்னா 2 வேல்யூ இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம், இதுக்கும் அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ இங்கேயும் ஒரு ஆர் வரும், இங்கேயும் ஒரு ஆர் வரும், இங்கேயும் ஒரு தீட்டா வரும், இங்கேயும் ஒரு தீட்டா அல்லது பை எப்படி வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி வரும்போது கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிறனால தான் 2 ஆர் வரனால ஒன்று R1 இன்னொன்று R2, 2 தீட்டா அல்லது 2 பை வந்ததுன்னா ஒன்று π1 இன்னொன்று π2ன்னு எடுத்துருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்களேன். என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். R1 பவர் n இன்ட்டு இ பவர் ஏஎக்ஸ். ஏஎக்ஸுக்கு பதிலாக இங்கே என்னங்க இருக்குது இ பவரில் 2x. அப்போ ஹியர் இந்த இடத்துல ஃபார்முலாவோட நம்மளுடைய இதையே கம்பேர் பண்ணணும். ஒயினுடைய வேல்யூவையும் ஃபார்முலாவையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஹியர் ஏவோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2ங்களா, இ பவர் ஏஎக்ஸ் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா இ பவர் 2x இருக்குது. இதுக்கு சொல்கிறேன். அப்போது ஏவோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ R1 பவர் n இன்ட்டு இ பவர் ஏஎக்ஸுக்கு பதிலாக 2x இன்ட்டு காஸ் bx ப்ளஸ் சி ப்ளஸ் n இன்ட்டு பைன்னு கொடுத்துருக்குறாங்க ஃபார்முலா. அப்போ bx ப்ளஸ் சி ப்ளஸ் n இன்ட்டு பைக்கு பதிலாக bx ப்ளஸ் சிக்கு பதிலாக அங்கே என்னங்க இருக்குது 4x. அப்போ 4x இருக்குது அப்படின்னா பியோட வேல்யூ என்னங்க, பியோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 4. சியோட வேல்யூ என்னங்க, சியோட வேல்யூ ஈக்குவல் டு 0. எது இல்லைன்னா நம்ம 0ன்னு எடுத்துக்கோங்களா. அப்போது காஸ் 4xையும் காஸ் bx ப்ளஸ் சியும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பியோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 4 அண்ட் சியோட வேல்யூ ஈக்குவல் டு 0. ஸோ அதை நம்ம அப்படியே அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் n இன்ட்டு பை அப்படியே போட்டுக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுங்க, R1 பவர் n இன்ட்டு இ பவர் ஏக்கு பதிலாக 2 இருக்குது, 2x இன்ட்டு காஸ் bx ப்ளஸ் சி, பியினுடைய வேல்யூ வந்து 4, அப்போ 4x ப்ளஸ் 0 ப்ளஸ் n இன்ட்டு π1 அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கிறேன். R1 எடுத்தனால π1 மைனஸ். ஸோ இதனுடைய ஆன்சர் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு மைனஸ். இப்போ இதனுடைய ஆன்சர் பாருங்களேன். இதையே கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஃபார்முலாவோட அதுக்கு என்னங்க உங்களுக்கு ஏ வேல்யூ கிடைக்குது. ஏவோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு -2ங்களா. தென் பியோட வேல்யூ ஆஸ் யூஷுவல் 4, சியோட வேல்யூ ஆஸ் யூஷுவல் 0. ஸோ ஆஸ் யூஷுவல் அதே ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா என்னங்க கிடைக்கும், R2 பவர் n இன்ட்டு இ பவர் -2x. ஸோ சின்ஸ் ஹியர் a is equal to -2, therefore e power -2x into cos இதை அப்ளை பண்ணும்போது 4x ப்ளஸ் n இன்ட்டு π2 அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். ஆக்சுவலாக சொல்யூஷன் இதோட முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ வந்து இந்த சொல்யூஷன் எந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா என்ன ஆப்ஷனுங்கிறது போட்டுடலாம். பட் இதோட சொல்யூஷன் முடிஞ்சாலும் இன்னும் ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் பார்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஏன்னா இதுவும் எக்ஸாமில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா வாட் இஸ் த இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் y பவர் n. ஸோ y பவர் n நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் ஆப்ஷன்ஸில் எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணி நம்ம ஆன்சர் போட்டோம்னா இந்த ப்ராப்ளம் ஓவர். பட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இங்கே R1 R2 π1 π2 நல்லா சொல்லியிருக்கிறோம் இல்லையா, அதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. டிட்டர்மைன் த வேல்யூ ஃபார் R1 அண்ட் R2 ஆர் π1 அண்ட் π2 அந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதையும் நம்ம எப்படி பண்ணுறது, ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். இப்போ நம்மளுக்கு R1 உடைய வேல்யூ வேணும். R1 அப்படின்னா ஆர்னுடைய ஃபார்முலா என்னங்க படித்தோம், நம்ம ஃபார்முலா டிரைவ் பண்ணும்போதே ஆர் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு படித்தோம். ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் படித்தாங்களா. அப்போ இங்கே எனக்கு R1 R2 2 இருக்குதுங்களா. R1 எடுக்கும்போது ஏவோட வேல்யூ வந்து 2, பியோட வேல்யூ வந்து 4. அப்போ R1 எடுக்கும்போது ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 4. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் போட்டுக்கிறேன், ஸ்கொயர் ரூட் எடுத்துருக்கிறேன், வி கெட் த வேல்யூ ஆஸ் 20. சிமிலர்லி R2 எடுக்கும்போது எனக்கு ஏவோட வேல்யூ -2, பியோட வேல்யூ 4. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் அப்ளை பண்ணும்போது என்னங்க கிடைக்கும், R2 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் -2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ -2 த ஹோல் ஸ்கொயர் வந்து திருப்பி பாசிட்டிவாக தான் மாறும். ஸோ அகெயின் ஐ எம் கெட்டிங் த ஆன்சர் ஆஸ் ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சிமிலர்லி போட்டுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு R1 R2 வேல்யூஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சுங்களா. அடுத்தது லாஸ்ட்டில் நம்ம θ1 அல்லது π1, θ1 கொடுக்கலாம், அல்லது நம்ம π1 எடுத்துக்கிறனால π1 கொடுக்கலாம். அவங்க θ1 கொடுத்தாங்கன்னா θ1 வச்சுக்கோங்க. இந்த இடத்துல π1 கொடுத்தாங்கன்னா π, ζ கொடுத்தாங்கன்னா ζ, என்ன கொடுக்குறாங்கன்னா அதை வச்சுக்கோங்க. அப்போ θ1 எடுத்துக்கலாம் அல்லது π1 எடுத்துக்கலாம், which is equal to என்னங்க ஃபார்முலா பார்த்தோம், θவோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு tan inverse ஆஃப் b by a பார்த்துங்களா. அப்போ அந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். therefore tan inverse ஆஃப் பியோட வேல்யூ என்னங்க, ஃபஸ்ட்டு ஒனுக்கு இல்லைங்களா, R1க்கு அண்ட் θ1 ஃபைன் பண்ணும்போது பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 அண்ட் ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. அப்போ tan inverse ஆஃப் 4/2 which is equal to tan inverse ஆஃப் 2. ஓகேங்களா, இது வந்து tan inverse ஆஃப் 2. அதே மாதிரி இப்போ θ2 ஃபைன் பண்ணுறோம் அல்லது π2 ஃபைன் பண்ணுறோம் which is equal to tan inverse ஆஃப் இங்கே ஏவோட வேல்யூ -2, பியோட வேல்யூ 4.
அப்போ 4 divided by -2 which is equal to tan inverse of -2. அப்போ நம்ம இது ஃபைண்ட் பண்ணது எக்ஸ்ட்ராவாக தான் ஃபைண்ட் பண்ணியிருக்கிறோம். எப்படி பண்ணுறது? சப்போஸ் கொஷின் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி R1 R2 θ1 θ2 அந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறக்காக தான் நாங்கள் இந்த R1 R2 π1 π2வையும் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். சரி, இப்போ நம்மளுக்கு இந்த சொல்யூஷன் எந்த ஆப்ஷன்லிங்க வருது செக் பண்ணோமா? தட் இஸ் 1/2 இன்ட்டு என்னங்க கிடச்சிருக்குது? R1 power n into e power 2x into cos 4x plus n into θ1. ஓகே, ஸோ எல்லாமே நம்மளுக்கு வந்து 4xன்னு கிடச்சிருக்குது. அப்போது எனக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வரக்கு சான்சஸ் இல்லை, பி ஆப்ஷன் வரக்கு சான்சஸ் இல்லை, சி ஆப்ஷன் வரக்கும் சான்சஸ் இல்லை. ஸோ எய்தர் ஏவாக இருக்கலாம் அல்லது நம்மளுக்கு டியாக இருக்கலாம். அதே தான் 4x plus n into θ1. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சைன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. இங்கே ப்ளஸ்ஸா மைனஸா அது கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஏன்னா சைனில் மட்டும் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா இன்னொரு டைம் கரெக்டாக தானா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அப்போ எனக்கு சைனில் மட்டும்தான் மைனஸ் வந்திருக்குது. மைனஸ் வர்றதுக்கு காரணமும் இருக்குது. ஃபார்முலா இதுதான், இந்த இடத்துல கண்டிப்பாக மைனஸ் தான் வரும். இந்த மைனஸ் தான் எது அப்படின்னா இந்த மைனஸ். அப்போ என்னோடதில் சேஞ்சஸ் இல்லை, மைனஸ் வேல்யூ தான். ஸோ மைனஸ் வேல்யூ தான் அப்படிங்கும்போது இங்கே ப்ளஸ் வந்துருக்கிறதுனால ஆப்ஷன் டியும் வராது. தேர்ஃபோர் ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். தேர்ஃபோர் இந்த இடத்துல எனக்கு கிடச்சிருக்கிற ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. இது நம்ம பார்த்தது வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம பார்த்தது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரீகால் பண்ணிடலாங்களா? என்னங்க கொடுத்துருக்குறாங்க? எக்ஸாம்பிள் நம்பர் 6 பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் y பவர் n ஃபார் த ஃபங்க்ஷன் y ஈக்குவல் டு sin h 2x into cos 4x அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்தாங்க. அப்போ நம்ம எப்படி சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிவன் தட் y ஓட வேல்யூ என்னங்கிறது எழுதிக்கிறோம். sin h 2x into cos 4x. இந்த sin h 2xக்கு எனக்கு ஃபார்முலா தெரியும், which is nothing but e power 2x minus of e power minus 2x divided by 2. ஸோ அந்த ஃபார்முலா நான் அப்ளை பண்ணுறேன். இன்ட்டு cos 4x அப்படியே வச்சுக்கிறேன். இது எப்படி எழுதலாம்? 1/2 இன்ட்டு e power 2x into cos 4x minus e power minus 2x into cos 4xன்னு எழுதலாம். ஆல்ரெடி we know that இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ஃபார்முலாவையும் எனக்கு கிடச்சிருக்கிற சொல்யூஷனையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கம்பேர் பண்ணுறேன். அப்படி கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் வேல்யூவில் கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 0ன்னு கிடச்சிது. ஸோ உடனே நான் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணேன். 2 R வரனால R1 R2, 2 π வரனால π1 π2 R θ1 θ2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ செகண்டில் கம்பேர் பண்ணும்போது a ஈக்குவல் டு -2, b ஈக்குவல் டு 4, c ஈக்குவல் டு 0 கிடைக்குது. ஸோ அதனோட வேல்யூ நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணுறேன். which is nothing but ஆப்ஷன் ஏ. therefore இந்த ப்ராப்ளம்க்கு எனக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ணுறோன்னா how to find the value for R1 and R2 θ1 and θ2ங்கிறது ஃபைண்ட் பண்ணுறோம். we know that R ஓட வேல்யூ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ R1க்கு நம்ம இந்த வேல்யூ அப்ளை பண்ணோம் அப்படின்னா we get the answer. Similarly R2க்கும் அதே ஃபார்முலா தான், பட் R2க்கு இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணோம்னா we get the value for R2. Similarly you have to find the value for theta which is equal to tan inverse of b by a. அப்போ θ1 அல்லது π1க்கு இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணிங்கன்னா we get the value as tan inverse of 2. அதே மாதிரி θ2 அல்லது π2க்கு இந்த வேல்யூஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா we get the value as θ2 அல்லது π2 equal to tan inverse of -2. Okay, so next we have to see example number 7. Example 7 என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். determine the value of y power n for the function y is equal to log of 2x plus 3 divided by 3x plus 2. ஸோ இப்படி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. y is equal to log of 2x plus 3 divided by 3x plus 2. Okay, so in the function you have to find the value of y power n. What is meant by y power n? As usual you have to find the nth derivative. Okay, அப்போ இது எப்படிங்க பண்ணலாம்? இதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் வர கொடுத்துருக்காங்க. y power n equal to -1 the whole power n into n minus 1 factorial into 2 power n divided by 2x plus 3 the whole power n minus 3 power n plus 1 divided by 3x plus 2 the whole power n plus 1. Next option y power n equal to -1 the whole power n minus 1 into n factorial into minus 2 power n divided by 2x plus 3 the whole power n minus 3 divided by 3x plus 2 the whole power n. The next C option y power n equal to -1 the whole power n minus 1 into n minus 1 factorial into 2 power n divided by 2x plus 3 the whole power n minus 3 power n divided by 3x plus 2 the whole power n. And the last option is y power n is equal to -1 the whole power n minus 1 into n minus 1 factorial into minus 2 power n divided by 2x plus 3 the whole power n minus 3 power n divided by 3x plus 2 the whole power n plus 1. ஓகேங்களா? இந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. y ஓட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா log of some value a by b அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. ஓகே, இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் சொல்யூஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டைம் சால்வ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா யூ ஹேவ் டு வெரிஃபை த சொல்யூஷன். ஓகே, வெரிஃபை பண்ணியிருப்பீங்க, ஆப்ஷன்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ வாட் இஸ் த சொல்யூஷன் ஹியர்? given that y is equal to log of
2x plus 3 divided by 3x plus 2. அப்போ a by b ஃபார்மில் இருக்குதுங்களா, log a by b அப்படின்னு எழுதலாம், log a minus log b எழுதலாம் இல்லைங்களா, உங்களுக்கு தெரியும். அப்போது நானும் இங்கேயும் a by b ஃபார்மில் இருக்கிறனால நானும் என்ன பண்ணிக்கிறேன், log a minus log bங்கிற ஃபார்மில் தான் போட்டிருக்கிறேன். அப்போ therefore y is equal to log of 2x plus 3 minus log of 3x plus 2 போடலாம் இல்லைங்களா. சரி, அப்போ டைரெக்டாக நான் இவ்வளோ தான் எனக்கு இதுக்கு மேலே தெரியல, ஒயினுடைய வேல்யூ இதுக்கு மேலே எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு தெரியல. இன்னும் சொல்லப்போனால் இந்த வேல்யூ வச்சே என்னால் nth டெரிவேட்டிவ் ஃபைண்ட் பண்ண முடியும், ஏன்னா இதுக்கே என்கிட்ட ஃபார்முலா இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி ஃபார்முலா போட்டிருப்போம், முன்னாடி எடுத்து பாருங்கள். இன் டர்ம்ஸ் ஆஃப் லாகுக்கு nth டெரிவேட்டிவ் ஃபைண்ட் பண்ணிக்கிறோமான்னு பாருங்கள். நோட்லலாம் கூட எழுதியிருப்போம், நோட் அப்படின்னு சொல்லி போட்டு கூட எழுதியிருப்போம். ஃபார்முலாவும் டிரைவ் பண்ணியிருப்போம், ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ்லாம் ஃபைண்ட் பண்ணியிருப்போம், சிமிலர்லின்னு போட்டிருப்போம். அப்போ அதுலேருந்து nth டெரிவேட்டிவ் சிமிலர்லின்னு போட்டு அந்த ஃபார்முலாவை நம்ம டிரைவே பண்ணியிருப்போம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் த லாக் ஃபார் ஃபைண்டிங் த nth டெரிவேட்டிவ் இருக்குதுங்களா. எஸ், அந்த ஃபார்முலா இப்போ எனக்கு அந்த ஃபார்முலா அளவுக்கு எனக்கு வந்துருச்சு. இப்போ ஒயினுடைய வேல்யூ ஏன் நிறையா பக்கம் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் போட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம், ஏன் இங்கே இதோட ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நீங்கள் செக் பண்ணுங்கள், இந்த ஸ்டெப்போட இருந்தால் போதுமா, இதுக்கு ஏதாவது ஃபார்முலா நம்மளால் அப்ளை பண்ண முடியுமா, இல்லை இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, அதுக்கு ஏதாவது ஃபார்முலா அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிறது யூ ஹாவ் டு செக். ஓகேங்களா. ஓகே, இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா என்னால் ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். என்ன அப்படின்னா log of ax plus b அல்லது bx plus c அந்த மாதிரி நம்ம ஃபார்முலா போட்டிருக்கிறோம். அப்போ அதுக்கு nth டெரிவேட்டிவும் ஃபைண்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா. அப்போது அந்த ஃபார்முலாவை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போது nth டெரிவேட்டிவ் நான் உங்களுக்கு டைரெக்டாக போட்டுட்டேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அந்த ஃபார்முலா பாருங்கள். எனக்கு இது வரைக்கும் போட்டேங்க மேம், அதுக்கப்புறம் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்மளே ஃபார்முலா இதுக்கு முன்னாடி நம்ம டிரைவ் பண்ணியிருக்கிறோம், அந்த ஃபார்முலாவை தான் நானும் யூஸ் பண்ணியிருக்கேன், புதுசாக எந்த ஃபார்முலாவும் கிடையாது. ஸோ அந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் லாகுக்கு nth டெரிவேட்டிவ் ஃபைண்ட் பண்ணுற மாதிரி ஃபார்முலா இருக்கும், நல்லா செக் பண்ணுங்கள். எஸ், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா -1 the whole power n minus 1 into n minus 1 factorial into உங்களுக்கு அங்கே வந்து ax plus bனா aன்னு இருக்கும், இங்கே aக்கு பதிலாக 2 இருக்கும், இல்லை bx plus cனா bக்கு பதிலாக 2, அவ்வளோதான். ஸோ 2 power n divided by the same value 2x plus 3 the whole power n. நடுவில் என்னங்க இருக்குது, சைனு மைனஸ் ஆஃப் the same one, -1 the whole power n minus 1 into n minus 1 factorial into 3 power n divided by 3x plus 2 the whole power n. ஓகே, இதோட நம்மளுக்கு என்ன முடிஞ்சதுங்க, சொல்யூஷன் முடிஞ்சுது. இப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறோம். அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை, நம்ம போன கிளாஸில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். அவள் ஏதோ ஒன்று காமனாக எடுத்துகிட்டு போட்டிருக்கிறாங்க. அப்போ ஏதோ ஒன்று காமனாக எடுத்துகிட்டு வர மாதிரி தான் வந்திருக்குது. அப்போ இதில் ஏதாவது காமனாக எடுக்க முடியுமான்னு செக் பண்ணுறோம். எனக்கு இங்கேயும் -1 the whole power n minus 1 இருக்குது, இங்கேயும் -1 the whole power n minus 1 இருக்குது, தென் இங்கேயும் n minus 1 factorial இருக்குது, இங்கேயும் n minus 1 factorial இருக்குது. ஸோ நான் அதை காமனாக எடுத்துக்கிறேன். அப்போது -1 the whole power n minus 1 into n minus 1 factorial காமனாக எடுத்தோன்னா என்னங்க கிடைக்கும், 2 power n divided by 2x plus 3 the whole power n minus of 3 power n divided by 3x plus 2 the whole power n. ஓகே, இந்த மாதிரி எங்கேயாவது ஆப்ஷன்ஸ் இருக்குதா அப்படிங்கிறது இப்போ நாம் செக் பண்ணலாம். -1 the whole power n minus 1ன்னு கிடச்சிருக்குது இல்லைங்களா. -1 the whole power n minus 1 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் இல்லை. ஸோ மொத்தத்தில் ஏ ஆப்ஷன் கிடையாது. அடுத்தது மற்ற மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா -1 the whole power n minus 1 வந்திருக்குது இன்டூ n minus 1 ஃபேக்டோரியல்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே n minus 1 ஃபேக்டோரியல் எங்கேங்க இருக்குது, இங்கே n ஃபேக்டோரியல் தான் இருக்குது. ஸோ பி ஆப்ஷன் கிடையாது. இங்கேயும் n minus 1 ஃபேக்டோரியல் இருக்குது, இங்கேயும் n minus 1 ஃபேக்டோரியல் இருக்குது. அப்போ இதர் சி ஆப்ஷன் அல்லது டி ஆப்ஷன். திருப்பி நம்மளோட வேல்யூவோட செக் பண்ணுங்களேன். ஹியர் இட் இஸ் 2 power n divided by 2x plus 3 the whole power n minus 3 power n divided by something. அதே தான், பட் என்ன அப்படின்னா இங்கே வந்து n+1 மாதிரி வந்திருக்குது, இங்கே ஒரு மைனஸ் வந்திருக்குது. ஸோ திஸ் ஆப்ஷன் இஸ் ஆல்சோ ராங். தேர்ஃபோர் நம்மளுடைய ஆப்ஷன் என்ன தான் வருங்க, ஆப்ஷன் சி. அவ்வளோதான் வந்து எக்ஸாம்பிள் நம்பர் 7. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 7 ஒரு டைம் நம்ம ரிகால் பண்ணிடலாம். என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் y பவர் n. அவ்வளோதான் முடிஞ்சது nth டெரிவேட்டிவ். எஸ், nth டெரிவேட்டிவ்னோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். ஃபார் த ஃபங்க்ஷன் y is equal to log of 2x plus 3 divided by 3x plus 2. அப்போ இதுக்கு வந்து ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிவன் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். y is equal to log of 2x plus 3 divided by 3x plus 2ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ log a by b அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, log a by bன்னு இருந்துச்சுன்னா எப்படி எழுதலாங்க, log a minus log bன்னு எழுதலாம். ஸோ அதை நான் எழுதிட்டேன். எழுதுனதுக்கப்புறமா இந்த ஃபார்மே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஸ்டெப்பில் இந்த ஃபார்மே இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபார்முலாக்கு ஈக்குவலாக வந்துருக்குது. ஃபார்முலானுடைய ஃபார்முக்கு அதே ஃபார்முலாவோட கம்பேர் பண்ண முடியும் என்னால்.
அப்போது அந்த ஃபார்முலாவோட நான் கம்பேர் பண்ணுறேன், லாக் ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணுறேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் nth டெரிவேட்டிவ்க்கு நம்ம ஃபைண்டும் பண்ணியிருக்கிறோம், அந்த ஃபார்முலாவோட நான் கம்பேர் பண்ணுறேன். இங்கே நான் ஃபார்முலா எழுதி போடலை, பர்பஸாக தான் எழுதலை. ஏன்னா நீங்கள் அப்போவாது தேடுங்க, தெரியாதவங்க கண்டிப்பாக 90% ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து முடிச்சு ஆப்ஷன் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஞ்சினா ஒரு 10%க்கு வந்து இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறது, இதுக்கு ஒரு ஃபார்முலா இல்லையே, எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்போம். ஸோ இப்போவாது நீங்கள் அந்த ஃபார்முலாவை திருப்பி பார்க்கணும். நம்ம பாட்டுக்கு வீணோ தட்னு ஃபார்முலா கொடுத்தோம் அப்படின்னா அவங்க திருப்பி அதை பார்க்க மாட்டாங்க. ஓகே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறாங்க வந்துருச்சுன்னு சொல்லி விட்டுருவாங்க. அதனால் ஃபார்முலா உட்காந்து படிக்கட்டும் அப்படிங்கிறக்காக நான் இங்கே வீணோ தட்னு சொல்லி ஃபார்முலா போடலை. ஸோ கொஞ்சம் முன்னாடி திருப்புங்க, கண்டிப்பாக அந்த ஃபார்முலா இருக்கும், அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் லாக் தான், அதுக்கு nth டெரிவேட்டிவ் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நம்மளுக்கு nth டெரிவேட்டிவ் கிடைக்கும். y power n is equal to this value. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், இதோட நம்மளுக்கு ஆப்ஷன் முடிஞ்சது, சொல்யூஷன் முடிஞ்சது. பட் ஆப்ஷனில் வந்து ஏதோ ஒரு சம் டேர்ம்ஸை காமனாக எடுத்து போட்டிருக்கிறனால நானும் என்னால் எவ்வளோ காமனாக எடுக்க முடியுமோ, எதை காமனாக எடுக்கணுமோ எடுத்துகிட்டு போட்டிருக்கிறேன். ஸோ இது எங்கே ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் நம்பர் சி இருக்குது. தேர்ஃபோர் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் ஆப்ஷன் சி அப்படிங்கிறது கரெக்ட் சொல்யூஷன். நெக்ஸ்ட் we move to example number 8. Example 8 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். Find the nth derivative of the function y equal to sin cube into x. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா sin cube into x அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 4 ஆப்ஷனில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ பார்த்தீங்க அப்படின்னா yn is equal to 3/4 into sin n pi by 2 plus x minus 1/4 into sin n pi by 2 plus 3. Next second option பார்த்தீங்கன்னா yn equal to 3/4 into sin n pi by 2 plus x minus 1/4 into sin n pi by 2 plus 3x ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே 3, இங்கே 3x. தென் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா yn is equal to 3/4 into sin n pi by 2 plus 3x plus 1/4 into cos n pi by 2 plus 2x. And the last option பார்த்தீங்க அப்படின்னா yn equal to 3/4 into sin n pi by 2 plus x minus 1/4 into 3 power n into sin n pi by 2 plus 3x. ஓகேங்களா? இந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. given function is y equal to sin cube into x. கொஞ்சம் யோசிங்களேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. sin cube x உங்களுக்கு ஏதாவது தோணுதான்னு பாருங்கள். கரெக்டு தாங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஸோ ப்ரொசீட் பண்ணுங்கள், என்ன சொல்யூஷன் கிடைக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கான சொல்யூஷனை பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம ப்ராப்ளம் பார்த்தோம். இட் இஸ் ஃபார் த nth டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபங்க்ஷன் y equal to sin cube x இருந்துச்சுன்னா what is the nth derivative? So for the function y equal to sin cube into x we have to find the nth derivative. They are given 4 options. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க, அது எல்லாமே பார்த்தோம். ஸோ உங்களுக்கு சொல்யூஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ஆப்ஷனுங்க வந்துச்சு? ஒரு சிலருக்கு வரல. ஓகே, பார்த்துடலாம் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு. ரொம்ப ஈஸி தான், ஒன்றுமே இல்லை. அங்கே எப்படி லாகுக்கு 2 ஸ்டெப்பில் ஆன்சர் பார்த்தோம், அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ ஃபஸ்ட்டு given y equal to sin cube into x இது கொடுத்துருக்குறாங்களா, which implies y equal to sin cube into x எப்படிங்கிறதுனா ஃபார்முலா மறந்துட்டிங்களா? ஞாபகம் இருந்துச்சா? ஓகே, குட். ஓகே, sin cube into x எப்படிங்கிறதுலாம் 3/4 into sin x minus 1/4 into sin 3x. இதுக்கப்புறம் என்ன சிம்பிளிஃபை பண்ணணுமா? பண்ணுறனால பண்ணுங்க, பண்ண முடியும்னா பண்ணுங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. ஏன் அப்படின்னா நான் தான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் போடும்போது ஃபார்முலாவோட இது லிங்க் ஆகுதான்னு பாருங்கள். என்னால் ஃபார்முலாவோட இதை லிங்க் பண்ண முடியும், கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3/4 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், அதை விட்டுருங்க. sin x இருக்குது, minus 1/4 கான்ஸ்டன்ட் விட்டுருங்க. sin 3x இருக்குது. இப்போ ஃபார்முலாவோட லிங்க் பண்ண முடிஞ்சதுங்களா? எடுத்து பாருங்க என்ன ஃபார்முலா இருக்குதுன்னு. பொறுமையாக பாருங்கள், இதுக்கு ஃபார்முலா போட்டிருக்கிறோம். ஏன்னா ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குதுங்களா? கரலரிஸ்லாம் போட்டு a equal to 1 b equal to 0 அப்ளை பண்ணி ஃபார்முலா ஃபைண்ட் பண்ணியிருப்போம். பண்ணியிருக்கிறோங்களா? எஸ், அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா we get the solution. அப்போ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா என்னங்க கிடைக்கும்? nth டெரிவேட்டிவ் தானங்க டைரெக்டாக நம்ம ஃபார்முலா போட்டிருக்கிறோம். அப்போ yn அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாங்களா? yn equal to 3/4 அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் இருக்கிறனால நம்ம கான்ஸ்டன்ட் அப்படியே வைக்கிறோம். தென் sin xக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா sin n pi by 2 plus x minus 1/4 அந்த கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிறோம். இன்ட்டு sin 3xக்கு அப்ளை பண்ணி பாருங்க, இருக்குதுங்களா? எஸ், 3 power n, இதை மறந்துடாதீங்க. 3 power n into sin n pi by 2 plus 3x. அவசரமாக இங்கே ஓகே, இங்கே sin x, இங்கே sin 3x. ஸோ அப்படியே எழுதிக்கலாம். அந்த கான்ஸ்டன்ட் மட்டும் போட்டுட்டு சைனில் n pi by 2 plus x, இங்கே சைனில் n pi by 2 plus 3xன்னு போட்டுறாதீங்க. இங்கே 3 power n மறந்துடாதீங்க. சரிங்களா? இப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்களேன். எதுக்காக இப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஸோ நம்ம டக்குன்னு பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம்னா, சப்போஸ்
இந்த 3 power n நான் சொன்ன மாதிரி நீங்கள் மறந்துருந்தீங்க அப்படின்னா எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருப்பீங்க? ஆப்ஷன் பி சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலர் பண்ணியிருக்கிறீங்க. எஸ், ஏன் அப்படின்னா இப்போ இது ஓகே, ஒரு சிலர் அதில் கூட ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்போம், ரொம்ப அவசரமாக ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் நான் ஆப்ஷன் சொல்லும் போதே சொன்னேன், அங்கே 3 இருக்குது ஆப்ஷன் ஏல, ஆப்ஷன் பியில் 3x இருக்குது. இப்படி தாங்க ட்விஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்காக தான் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறது. எதுக்காகவே இவங்க இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, டைரெக்டாக சொல்யூஷன் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. எதுக்காக சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? என்னவெல்லாம் நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறோன்னு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியும். அப்போ தான் அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் வராமல் நம்ம எக்ஸாமில் தடுக்க முடியும். நம்மளுக்கே தெரியலேன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட வீக்னஸ் என்னன்னு நம்மளுக்கே தெரியலைன்னா அப்புறம் என்ன ஆகும்? மார்க் லூஸ் ஆகும் இல்லைங்களா? அதுக்காக நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ ஆப்ஷன் படிக்கும்போதே நான் உங்களுக்கு சொன்னேன், இங்கே 3 இருக்குது, இங்கே 3x இருக்குதுன்னு. ரொம்ப அவசரமாக ஃபைன் பண்ணவங்க ஃபார்முலாவெல்லாம் போட்டு, ஃபார்முலாவுக்கு இந்த சைன் கியூப் இன்ட்டு எக்ஸுக்கு ஃபார்முலா போட்டு, ஓகே இந்த ஃபார்முலாவோட அது லிங்க் ஆகுது, ஸோ கம்பேர் பண்ணலான்னா கம்பேர் பண்ணி போட்டவங்க டக்குன்னு இந்த இடத்துல 3 power n மறந்துருந்தீங்க அப்படின்னா உடனே அந்த ஆப்ஷனை பார்த்துருப்பீங்க. ஓகே இதே மாதிரி தானே ஆப்ஷன் இருக்குது, ஓகே ரிமைனிங்லலாம் மாறி வருது, ஓகே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்டூடாக இருக்கிறவங்க என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, மேம் ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல 3 கொடுத்துருக்குறாங்க, இந்த இடத்துல 3x கொடுத்துருக்குறாங்க, ஸோ இதுதானே வரும், ஸோ இதுதான் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பீங்க. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு போட்டவங்க, இந்த 3 power n சேர்த்து போட்டவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னா, ஆப்ஷன் ஏவும் சூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆப்ஷன் பியும் சூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆப்வியஸாக ஆப்ஷன் சி வராது, ஏன்னா இந்த இடத்துலயே 1 + 1/4 வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல வரும்போது அதே மாதிரி சைனுக்கு பதிலாக காசு வந்துருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே கிடையாது. ரெண்டுமே வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் தான். ஸோ நம்மளுடைய ஃபார்முலாவையும் சைனில் மாற்றுறோம். ஞாபகம் இருக்குதுங்களா? சைனுனா அதனுடைய ஃபார்முலாவை சைன்லேயே மாற்றினேன் நான். காசுனா சிமிலர்லின்னு போட்டு காசுடைய ஃபார்முலா போட்டோம், ஜெனரல் ஃபார்முலா. அதில் கரலரிஸ்ன்னு சொல்லிட்டு a = 1 b = 0 போட்டு sin x cos xக்கெல்லாம் கண்டுபிடிச்சோம். இப்போ ஞாபகம் வந்துடுச்சு இல்லைங்களா? எஸ், அப்போ கண்டிப்பாக இது இல்லை, பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. சைன் தானே அங்கே கொடுத்துருக்காங்க, சைன் காசு எப்படி வரும்? ஸோ ஆப்வியஸாக அதை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்மளுடைய சொல்யூஷன் என்ன தாங்க வரும்? டி ஆப்ஷன் தான். தேர்ஃபோர் இதுக்கான சொல்யூஷன் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா? இந்த ப்ராப்ளம் ஒரு டைம் ரிகால் பண்ணிடலாங்களா? ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த nth derivative of the function y = sin cube into x சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சொல்யூஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு given y-ஓட வேல்யூ = sin cube into x. ஸோ இந்த மாதிரி எழுதி பழகுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு இப்போ கொஷின் பேப்பர் பேஜில் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க, நீங்கள் டெட்டெல்லாம் வேறு பாஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு தெரியாதது இல்லை. ஸோ அந்த கொஷின் பேப்பர் பேஜில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. பின்னாடி ரஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேஜ் கொடுத்துருப்பாங்க அல்லது ஒரு ஷீட் கொடுத்துருப்பாங்க, அங்கே தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ எடுத்தோன்னே நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த கொஷினை பார்த்துட்டு உடனே நேராக y = சொல்லி ஃபார்முலாவை போடாதீங்க. எவ்வளவு நம்ம ப்ரில்லியண்ட்டாக இருந்தாலும் அந்த தப்பை பண்ணாதீங்க. முதல்ல என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை எடுத்து எழுதி பழகுங்க. அதனால தான் நான் ஒவ்வொரு டைமும் சொல்யூஷன் போடும்போது போர்ட்லேயே இருந்தாலும் given y-ஓட வேல்யூ என்னன்னு எழுதித்தான் உங்களுக்கு நான் எப்பவுமே அடுத்த ஸ்டெப் போடுவேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் கொஷின் பேப்பர் பார்த்து, ஓகே முன்னாடி பார்த்து இந்த ப்ராப்ளமாக ஃபஸ்ட்டு ப்ராப்ளமோட நம்பர் அங்கே போடுவேன். ஓகேங்களா? இது வந்து 23rd ப்ராப்ளமாக நம்பர் 23ன்னு போட்டுட்டு அப்புறமா அதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்போ தான் பின்னாடி ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சு, இல்லை இதை நான் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கிறேன் அப்படின்னா கூட அந்த ப்ராப்ளம் எந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணிக்கிறோன்னு நம்ம போய் பிடிக்க முடியும். கஜமுச்சன்னு எல்லாத்தையும் போட்டு கொஷின் நம்பர் இல்லாமல் போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகுங்க, நம்ம அந்த ப்ராப்ளத்தை எந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணிக்கிறோங்கிறதே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியாது. அதை தேடிட்டு இருக்கிற நேரத்தில் இங்கே பெல் அடிச்சிடும், டைம் ஆயிரும், இன்னும் கொஞ்சம் பரபரப்பாயிரும், அங்கே என்ன இருக்குதுன்னே நம்மளுக்கு கண்ணு தெரியாது அந்த அவசரத்தில். ஸோ அதனால் அந்த கொஸ்டின் நம்பர் 23ன்னு போடுவேன். y-ஓட வேல்யூ = sin cube into x எழுதி அதுக்கப்புறமா யோசிங்க, இதை நான் என்ன பண்ணலாம், ஓகே ஃபார்முலா அப்ளை பண்ணலாம், ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். இங்கேயே எனக்கு வேறு ஒரு ஃபார்முலாவோட என்னால் கம்பேர் பண்ண முடியுது, கம்பேர் பண்ணுங்கள். we get the solution, therefore we get option D. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சம் ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு தான் கொடுத்துருக்குறேன். ஸோ ஜென்ரலாகவே லைவ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதே மாதிரி ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் கொடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் டைம் கொடுத்து அதுக்கப்புறமா நான் வந்து அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த சொல்யூஷன் தான் இதில் எங்கள் ஆருக்கு வந்து ஸ்டெப்பு, அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். ஹோம்ஒர்க்கை நம்ம போடும்போது இங்கே கூட கிளாஸில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதுக்கு a = 3/2 எனக்கு வரலையே, -3/2 வருது, நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு இங்கேயே டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க. ஹோம்ஒர்க் வேறு வழியே இல்லை, வீட்டில் உட்காந்து அவங்க போட்டு தான் ஆகணும். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் அவங்களோட மிஸ்டேக்ஸ் என்ன, கேர்லெஸ் மிஸ்டேக் என்ன பண்ணுறாங்கன்னு. அதே மாதிரி உங்களுக்கும் நான் ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் கொடுத்துருக்குறேன். எப்படி லைவ் கிளாஸ்க்கு நான் டிஸ்கஸ் பண்ணணும் அதே மாதிரி உங்களுக்கும் நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணிடுறேன். என்ன அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து டிஸ்கஸ் பண்ணுவேன். நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் ஒரு 2 ப்ராப்ளம்ஸ் வந்து நான் உங்களுக்கு இப்போ ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். இன்னும் நிறையா ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு முதல்ல 2 ப்ராப்ளம் கொடுக்குறேன்.
அந்த 2 ப்ராப்ளமே நீங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சு ஆன்சரெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷன்லேருந்து எல்லாமே நான் கொடுத்துறேன். சொல்யூஷன் எல்லாமே கண்டுபிடிச்சிருங்க. சப்போஸ் மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னா எடுத்து வைங்க. திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம், இதையும் முடிச்சுட்டு 2 ஹோம்ஒர்க் ப்ராப்ளமே எழுதி போட்டுட்டு உங்களுக்கு அந்த ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனே நான் உங்களுக்கு கொடுப்பேன். அப்போ என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லுவேன். அப்போ ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி ஆப்ஷன் வந்துருச்சுன்னு சும்மா அப்படியே பார்த்தீங்கன்னாவே ஓகே இதுக்கு ஆப்ஷன் சி தான் மேம் சொல்கிறாங்க, எனக்கு ஆப்ஷன் சி தான் கிடச்சிருக்குது, ஓகே ஸோ அடுத்ததுக்கு நீங்கள் போய்க்கலாம். சரிங்களா, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆனால் யூ ஹாவ் டு ஒர்க். இதுக்கும் மேம் சொல்யூஷன் கொடுத்துட்டாங்களே, இதுக்காக ஒர்க் அவுட் பண்ணணும், எனக்கு டைம் ஆயிடுச்சு, எனக்கு அவசரம், எனக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லை, நான் உட்காந்து எழுதிக்கிறேன், நான் உட்காந்து மனப்பாடம் பண்ணிக்கிறேன். அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்ம செமஸ்டர் எக்ஸாம்ஸ் எழுதிருப்போம் இல்லைங்களா காலேஜில், இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு தான் யூஸ் ஆகுமா வழிய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நம்மளுக்காக தோணணும், புதுசாக எண்ணங்கள் தோணணும், இதுக்கு இப்படி பண்ணலாமா, இதுக்கு இப்படி பண்ணலாமா. ஸோ அதுக்காக யூ ஹாவ் டு ஒர்க் அவுட் த ஹோம்ஒர்க் ப்ராப்ளம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்துக்கலாங்க. Find the nth derivative of the function y equal to 2x square divided by x plus 1 into x square minus 1 ஈஸிங்களா with respect to x. அப்போது பார்த்தாவே தெரியுது. எஸ், ஒரு 4-5 ப்ராப்ளம் இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ நீங்கள் போட்டுருவீங்க. அதுக்கு நான் ஆப்ஷனும் கொடுத்துருக்குறேங்க, 4 ஆப்ஷன். என்ன ஆப்ஷனுங்கிறது செக் பண்ணிக்கங்க. மறக்காமல் ஆப்ஷனை ஃபஸ்ட்டு எழுதுங்க ப்ளீஸ், எழுதுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் yn is equal to -1/2 into -1 the whole power x into n factorial divided by x plus 1 the whole power n plus 1 minus of -1 the whole power n into n plus 1 factorial divided by x plus 1 the whole power n plus 2. நீங்கள் வீடியோ கூட பார்க்க தேவையில்லை, நான் சொல்கிறத வச்சே கூட நீங்கள் ஓகே இதுதான் சொல்கிறாங்கன்னு காதில் கேட்டு கூட எழுதலாம். ப்ளஸ் 1/2 into -1 the whole power n into n factorial divided by x minus 1 the whole power n plus 1. Then option B, yn equal to 3/2 into -1 the whole power x into n factorial divided by x plus 1 the whole power n plus 1 plus 1/2 into -1 the whole power n into n factorial divided by x minus 1 the whole power n plus 1. Then option C is yn is equal to 3/2 into -1 the whole power x into n factorial divided by x plus 1 the whole power n plus 1 minus -1 the whole power n into n plus 1 factorial divided by x plus 1 the whole power n plus 2 plus 1/2 into -1 the whole power n into n factorial divided by x minus 1 the whole power n plus 1. And the last option is yn equal to 3/2 into -1 the whole power x into x factorial divided by x plus 1 the whole power n plus 1 plus -1 the whole power n plus 1 into n minus 1 factorial divided by x plus 1 the whole power n plus 2 plus 1/2 into -1 the whole power n into n factorial divided by x minus 1 the whole power n plus 1. So, இந்த 4 ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. And you have to find the value for the nth derivative for the given function y equal to 2x square divided by x plus 1 into x squared minus 1. ஸோ செகண்ட் ப்ராப்ளம் என்னங்கிறதையும் நான் கையோட சொல்லிடுறேன். சொன்னதுக்கப்புறமா அதுக்கப்புறம் என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதையும் நான் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். பட் அந்த சொல்யூஷன் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு ஃபைண்ட் த சொல்யூஷன். அட்லீஸ்ட் யூ ஹாவ் டு ட்ரை டு ஃபைண்ட் த சொல்யூஷன். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.